இப்போலாம் நாங்க கீரை எங்கேயுமே வெளிய வாங்குறது இல்ல. வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டி தோட்டம் போட்டுருக்காங்க. அவங்களே தான் ஈவினிங் டைம்ல ஃப்ரெஷ்ஷா கீரை எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க எங்களுக்கு. இன்னைக்கு பாலக்கீரை குடுத்து விட்டுருந்தாங்க. மத்த கீரையோட கம்பேர் பண்றப்ப எங்க வீட்ல பாலக்கீரை வந்து யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்றதுனால, நான் எப்பயுமே பாலக் பூரி அப்படின்னா சப்பாத்தி இது 2 தான் செஞ்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு பாலக் பூரி தான் செய்ய போறேன். இதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் கிரேவி. என்னோட ஸ்டைல்ல இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் ஜஸ்ட் சாஃப்ட்டானாலே போதும். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு வாசனைக்காக புதினா, பொடியா நறுக்குன 2 பாக்கெட் மஷ்ரூம் சேர்த்துருக்கு. இதெல்லாம் ஆயில்ல சாட்டே பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதனோட பச்சை வாசனை நல்லா போயிட்ட பிறகு காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள், நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துட்டு மஷ்ரூம் வேகறதுக்குள்ள ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு கிரேவிக்குள்ள சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, ஃபைனலா கொஞ்சமா கசூரி மேத்தி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டால சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.